ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆர்எம்ஜி கிச்சன். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ரொம்ப ஒரு சூப்பரான ரெசிபிங்க. அதாவது வீட் பட்டர் பிஸ்கட் எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்க்க போகிறோம். இப்போ இந்த பிஸ்கட் பண்ணுறதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு ஒரு பாத்திரத்தை எடுத்துக்கோங்க. இந்த பாத்திரத்தில் உங்களுக்கு தேவையாக எவ்வளோ பிஸ்கட்ஸ் தேவையோ அந்த அளவுக்கு நீங்கள் மாவு சேர்த்துக்கலாம். நான் ஒரு கப் அளவுக்கு மாவு சேர்த்துக்கிறேன். பாருங்கள், மாவு சேர்த்தாச்சு. அதுக்கப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னா, கொஞ்சமாக சர்க்கரை எடுத்து நான் மிக்சியில் நல்லா அடித்து எடுத்து வச்சுருக்கேன். அந்த சர்க்கரை பவுடரை ஒரு 2 ஸ்பூன் ஃபுல்லாக இதில் சேர்த்துட்டேன். அடுத்து ஏலக்காய் பவுடரை நல்லா நுணுக்கி வச்சுருக்கேன். இதை அதுலேயே கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க, நல்லா வாசனைக்காக. அடுத்து பேக்கிங் பவுடர் ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். பேக்கிங் சோடா ரொம்ப அதை விட பாதியாக எடுத்துக்கோங்க, ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் பட்டர் எடுத்திருக்கேன் நான். பாருங்கள், இந்த அளவுக்கு பட்டர் எடுத்திருக்கேன். இதை நீங்கள் இதில் சேர்த்து, இதுக்கெல்லாம் மெஷர்மெண்ட்ஸ் கிடையாது. இது என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த பட்டர் கரெக்டாக இதில் மிக்ஸ் ஆகி வர அளவுக்கு நீங்கள் ஓரளவுக்கு போட்டிங்கன்னா அப்படின்னா போதும். பாருங்கள், இது நல்லா உதிரி உதிரியாக வர அளவுக்கு நம்ம பட்டர் சேர்த்து நல்லா பிணைஞ்சிக்கலாம். பாருங்கள், நான் இப்போ எடுத்துருக்கிற எல்லா பட்டரையும் எடுத்துட்டேன். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா சேர்த்து நம்ம இந்த மாதிரி கையிலேயே லைட்டாக தான் இது பண்ணணும். ரொம்ப அழுத்தம் கொடுத்தீங்கன்னா ரஃப்பாக இருக்கும். ஸோ லைட்டாக நீங்கள் பிணைஞ்சிக்குங்க. லாஸ்ட்டில் இது எப்படி வரணும் அப்படின்னா, இந்த பட்டரோடு சேர்ந்து நல்லா இந்த மாதிரி உதிரி உதிரியாக வரணும். பாருங்கள், உதிரி உதிரியாக வந்துடுச்சு. அடுத்து கொஞ்சமாக பாலில் 2 ஸ்பூன் அந்த சர்க்கரை பவுடரை போட்டு கலந்துருக்கேன். அதையும் இதில் சேர்த்துக்கலாம். ஒரு 1/4 டம்ளர் பால் எடுத்திருக்கேன் நான். இப்போ இதையும் சேர்த்து நீங்கள் நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போ இதெல்லாம் ஒரு சப்பாத்தி மாவு கன்சிஸ்டன்சியில் வரணும். அப்போ தான் நமக்கு உருண்டை பிடிக்க ஈஸியாக இருக்கும். பாருங்கள், ஃபஸ்ட்டு இந்த மாதிரி நீங்கள் உருண்டை பிடிக்கும்போது இப்படி நீங்கள் ரொம்ப ரஃப்பாக இந்த மாதிரி பண்ணிங்கன்னா உருண்டை உடஞ்சிரும். பார்த்தீங்களா, உடஞ்சிருச்சு. இதை நீங்கள் எப்படி மெயின்டைன் பண்ணணும் அப்படின்னா, இந்த மாதிரி லைட்டாக எடுத்து லைட்டாக பிடிச்சி இந்த உள்ளங்கையில் வச்சு மட்டும்தான் உருட்டணும். அதுவும் லைட்டாக ப்ரெஸ் பண்ணணும். அப்போவே விரிசல் வரும் பாருங்கள். அதை நம்ம லைட்டாக அமுக்கி விட்டு லைட்டாக ப்ரெஸ் பண்ணி லைட்டாக கொஞ்சம் சாஃப்டாக இது பண்ணுற மாதிரி தட்டி எடுத்து வச்சுக்கோங்க பிஸ்கட் ஷேப்பில். பாருங்கள், இதே மாதிரி நான் எல்லாத்தையும் ரெடி பண்ணிட்டேன். இப்போ இதை ஒரு ஃபோர்க் வச்சு நான் டிசைன் பண்ண போகிறேன். இந்த மாதிரி அழுத்துனீங்கன்னா இந்த கோடு அப்படியே விழுகும். ஸோ இந்த மாதிரி நான் எல்லாத்துக்கும் டிசைன் பண்ணிக்கிறேன். பாருங்கள், இது ஒரு டிசைன் ஆகிடுச்சு. இப்போ இதை நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, ரொம்ப ஈஸியாக குக்கரில் எப்படி வைக்கலாம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு அடிக்கனமாக இருக்கிற பாத்திரம் நீங்கள் எது வேணாலும் வச்சுக்கோங்க. அந்த அடிக்கனமான பாத்திரத்துக்கு கீழே உப்பு கொஞ்சம் போட்டு மேலே அந்த தட்டை வச்சு விசில் பெல்ட் எதுவும் போடாமல் இந்த மாதிரி மூடி வச்சுருங்க. ஒரு 20 நிமிஷம் கழித்து நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா கீழே மட்டும் இந்த மாதிரி ப்ரௌனிஷாக வெந்திருக்கும். அப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னா, இதை திருப்பி போட்டு அதுக்கப்புறம் ஒரு 10 மினிட்ஸ் வேக வச்சிங்க அப்படின்னா 2 பக்கமும் ஒரே மாதிரி இந்த மாதிரி கொஞ்சம் ப்ரௌன் கலர் இந்த மாதிரி வெந்து கிடச்சிருக்கும். இது இப்போ பார்க்குறக்கு இப்படி தான் இருக்கும். நல்லா ஆற வச்சுட்டு நீங்கள் உடைச்சிங்கன்னா ரொம்ப இப்போ சாஃப்டாக இருக்கும். ஆற வச்சதுக்கப்புறம் நல்லா மொறு மொறுன்னு ஆகிடும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.